வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். என் கதைகள் ஒரு வகை கற்பனை ஓட்டமே. வாருங்கள், இன்றைய சிந்தனை சுடராம் மூத்தோர் சொற்கள் காண்போமா? தம்பி கபிலா, இதோ பாரப்பா, நீ எப்போதும் நேர்வழியில் முறையாய் பயணம் செய்பவன். அதோடு யார் சிபாரிசுகளும் பிறர் உதவிகளும் இல்லாமல் வாழ்வில் வெற்றியோ தோல்வியோ உனக்கு எது நேர்ந்தாலும் அதற்கான நியாயமான காரணத்தையும் முறைகேடான போக்கினையும் எண்ணி எண்ணி வாழ்வில் மிகவும் பக்குவப்பட்டவனாகிவிட்டாய். வெகு நாட்களுக்கு பிறகு உன்னை காண்பதால் நான் சொல்கின்றேன் தம்பி, உன்னிடம் நெஞ்சில் நேர்மையும் துணிவும் குடிகொண்டு உள்ளதால் தற்கால போக்கிற்கு ஏற்ப ஈடு கொடுத்து நீ படித்து பட்டம் பெற்ற பின் கிடைத்த பணி வாய்ப்பால் தற்போது அமைதியாய் வாழவும் கற்றுக்கொண்டு விட்டாய். கபிலா, நான் உன்னை பாராட்டுகிறேன். தந்தையாரே, போதும் போதும், வெகு நாட்களுக்கு பிறகு நான் வந்துள்ளேன் தங்களை காண. எனக்கு ஏன் இவ்வளவு உபசரிப்பு பாராட்டுகள்? எனது உடலும் மனமும் குளிர்ந்து குளர்ஜுரமே வந்துவிடும் போல் உள்ளதப்பா. அது சரி அப்பா, என்னவாயிற்று உங்களுக்கு? திடீரென்று என்னை கண்டவுடன் அம்மாவுடன் ஓர் குறையும் இன்றி தற்போது நலமாய்த்தானே உள்ளீர்கள்? அப்படி இருக்க, நிம்மதி இருக்க, எதனை சுட்டி விளக்குவதற்காக எனக்கு தனியே இத்தனை உபதேசங்கள் பாராட்டுகள் என்றான். கபிலன் தன் பணிவுடன் தன் தகப்பனார் அடிபணிந்தான். ஜோதிலிங்கமும் மனம் குளிர்ந்தார். தம்பி கபிலா, வாழ்வில் நாம் மட்டும் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? போதாதப்பா. பிறரை வாழ்வித்து நாம் வாழ்வதில்தான் ஒவ்வொருவரின் குடும்ப பெருமைகளே அழியாமல் அடங்கி இருக்கப்பா. உன் தாத்தா ஜீவஜோதி இருந்தாரே, அந்த ஜீவஜோதி இந்த உன் தகப்பனார் ஜோதிலிங்கத்தை ஏழ்மை குடியில் அவர் பிறந்திருந்தாலும் தனது நேர்மையான உழைப்பின் வழியே என்னை ஓரளவு அப்போதே படிக்க வைத்திருந்ததால் முறைகேடான போக்குகளில் நான் எனது மனம் போன போக்கில் ஈடுபடாமல் உங்களையெல்லாம் இன்று வரை கட்டி காத்து தாத்தா வழியில் நின்று இவ்வாறு வளர்ச்சி அடைய செய்ததுடன் நிம்மதியாய் நாம் வாழ்ந்திட என்ன வழி என்பதையும் புரிய வைத்து உள்ளேன் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார் வெளியூரிலிருந்து வந்துள்ள தன் மகனை பார்த்து. இதையெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த கபிலனின் தாயார் திருமதி அழகம்மையோ வியந்து போனாள். என்ன இப்படி ஒரு மூத்தோர் சொல் அமிர்தமழை பொழிகின்றதே என்று வியந்து நின்றாள். உடன் அவளோ, போதும் போதும், எப்பொழுது விடியுமென்று தம்பியின் வரவுக்காக காத்திருந்தீர்களா என்ன? தம்பி கபிலன் 4-5 மாதங்களுக்கு பிறகு தனது குடும்பத்துடன் நம் வீட்டிற்கு உரிமையோடு இப்போதுதான் வந்துள்ளான். அவனோ அலுவலின் காரணமாக தற்போது மிகவும் சோர்ந்து போய் உள்ளான் போல் தெரிகிறது. அதனை போக்கிடவே தாய் தந்தையராம் நம் இல்லத்திற்கு நிம்மதியாய் சில காலம் பொழுதுபோக்கிட வந்துள்ளான் போல் தெரிகிறது. அவனிடம் போய் வந்ததும் வராததுமாய் அவன் சின்ன குழந்தையா? அவன் உங்களுக்கே ஆலோசனை புத்தி சொல்லும் அளவிற்கு பெரியவனாக மாறி நிற்கின்றான் பாருங்கள். அவனை அவனிடமிருந்து விடுவித்து தன்னோடு அழைத்து செல்ல முற்பட்டாள் அழகம்மை. அதனை கவனித்த ஜோதிலிங்கமோ அவ்வாறு கணவர் ஜோதிலிங்கம் செயலில் மாற்றம் கண்டதை உணர்ந்து, அழகம்மை, நீ அழகாய்த்தான் பேசுகின்றாய்.
மெதுவாகத்தான் அவனை என்னிடமிருந்து பிரித்து அழைத்துச் செல்கின்றாய். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குடும்பம் என்பது நமக்கு உள்ள பிள்ளைகளின் போக்கின்படிதான் எப்போதும் மகிழ்ச்சியை தரும். அதை நீயும் புரிந்து கொள். வயதான நாம் அவர்களுடன் வாழும் போதும் கூட எவருக்கும் அடுத்தடுத்து நாம் தனியே என்ன செய்ய போகின்றோம் என்பதை நாமே பிறருக்கு தெளிவாக தெரிவிக்க முடியாது. புரியுமா? காரணம், உடன் இருக்கும்போது ஒருவர் மனம் போலவே மற்றவர் மனமும் இருக்கும், நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கவே முடியாது அழகம்மை. அதற்காக அவர்களை நீக்கிவிட்டு நிம்மதியை வெற்றியுடன் வாழ முடியுமா? முடியாதல்லவா? என்ன யோசிக்கிறாய்? அவர்கள் சொல்வதிலும் காலச்சூழலுக்கு ஏற்ப நல்ல கருத்துக்கள் மற்றும் தன் மகன் மீது நல்ல தன்மைகள் இருந்தால் அதனை சரியாக ஏற்று வாழ்வதே நிம்மதியை எவர்க்கும் கொடுக்கும் அழகம்மை. என்னவளே அழகம்மை, நீயும் சற்று சோர்வுபடாமல் கேளம்மா. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா என்ற பாட்டை பாடி பாடி என்னை நான் தனியாக இருக்கும்போது தினமும் நோகடிக்கின்றாய் அல்லவா? அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி பாதைகள் என்பது பிறருக்கு சொல்கிறேன். சில நேரம் குறுக்கு வழியில் கூட வந்திருக்கலாம், வரலாம், வாய்ப்பு உள்ளது. யார் கண்டது? நமது மகன் கபிலன் மட்டும் அவ்வாறு குறுக்கு வழியில் செல்லாமல் அவனது அலுவலகத்தில் நடந்து கொள்வதால்தான், வேலையின் போக்கை நன்கு புரிந்து கொண்டு செய்வதால்தான் பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளான். பெருமை அளிக்கிறதடி. வேறு சிலரோ எப்படியோ படித்து அந்த பணியில் அமர்ந்திருந்தாலும் அத்தகையவர்களை நாம் நம்ப முடியாது. காரணம், அத்தகையவர்களால் ஏற்ற பணியின் தன்மைகளை முறைகளை தெரியாமல் திண்டாடி போவர். அப்படி பணி அருமையின் வேலை நுணுக்கத்தை அறியாதவர்கள் படித்துவிட்டால் மட்டும் போதுமா? நுணுக்கத்தை முறைப்படி கற்று தேராதவர்கள் திணறித்தானே போவார்கள். பிறகு வாழ வேண்டிய வயதில் தற்போது அவ்வாறானவர்கள் நிம்மதியை இழக்கின்றனர். நேரடி பயிற்சி பெறாத எவ்வித பணிகளும் எவர்க்கும் துன்பத்தையே தோற்றுவிக்கும். அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முறையான பயிற்சி பெறாத பணிகளில் அமர்ந்துவிட்டோம் என்கின்ற சிலரது வெற்றி களிப்பு மகிழ்ச்சி எண்ணங்கள் கூட தான் அவ்வாறு அமர்ந்துவிட்ட பிற்பாடு காலப்போக்கில் போக போக தோல்வியையே தழுவுகின்றார்கள். தோல்வியையே ஏற்படுத்தி சிந்திக்கவும் வைத்து விடுகின்றார்கள். வெற்றியும் தோல்விகளும் கூட வாழ்வில் நமக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன என்பதை உலகத்தவர்கள் யாவரும் உணர வேண்டும். அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு, என்னுடைய உயிர் துடிப்பாகவும் அமைகிறது, நல்ல கருத்துக்களை பலருக்கு போதிப்பதற்கு. அப்பா, உங்களது அறிவுரைகளின் வழி நாங்கள் எளிதாக எதை புரிய வைக்க இவ்வாறு சிந்திக்கின்றீர்கள்? ஆம் மகனே, நீ புத்திசாலி. மிகச்சரியாக புரிந்து கொண்டாய், கேட்டும் விட்டாய். சொல்கிறேன் கேள். எப்போதும் எவரும் சில நேரங்களில் தோல்வி என்கின்ற அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை கூட வாழ்வில் உன்னைப்போல் ஒரு முறை எதிர்கொள்வதே மேலப்பா. அப்பொழுதுதான் நல்லது கெட்டது புரிய வரும். மேலும் உனக்கு ஒன்று சொல்கின்றேன். வாழ்வில் கணவன் மனைவியர் கூட சில நேரங்களில் மிகு கோபம் கொள்வதும் கூட வாடிக்கையான வேடிக்கையாகிவிட்டது. என்னப்பா சொல்கின்றீர்கள்? புரியவில்லையே. ஆனால் என் மனைவியோ தற்போது என்னை ஒருவாறு முறைத்து உற்று நோக்குகிறார், உங்களின் சில எடுத்துக்காட்டுகளால் என்றதும் அச்சூழ்நிலையையும் உணர்ந்து கொண்ட தந்தையார் ஜோதிலிங்கம், கவலைப்படாதே அப்பா, பெண்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நம் வாழ்வில் உரிமை கொண்டாடுவார்கள். எந்த ஒரு அன்பு உன்னிடம் அதிகம் கோபம் கொள்கின்றதோ, நன்றாக புரிந்து கொள்ளப்பா, எந்த ஒரு அன்பு உன்னிடம் அதிகம் கோபம் கொள்கின்றதோ அந்த அன்புதான்
நம் வாழ்வில் நாம் நிம்மதியாய் வாழ்ந்திட வழி செய்வதோடு அந்த அன்பு கடைசி வரையில் உன்னை உயிராய் நினைக்குமல்லவா? உன் மனைவியின் பெயரும் அன்புதானே, அதை நினைத்துத்தான் நானும் சொல்கின்றேன் என்றதும் உடனே தாய் அழகம்மையும், புரிந்து கொண்டாயா மகனே, மருமகளே, நானும் வாழ்வில் நீங்கள் நிம்மதியாய் வாழ்ந்திட வழி ஒன்று, முதுசொல் ஒன்று சொல்கின்றேன். தயவுசெய்து கூர்ந்து கேளுங்கள். என்னம்மா அது? அவசரப்படாதீர்கள், சொல்லட்டுமா? நமது ஆறாத காயத்திற்கும் தீராத கவலைக்கும் சில நேரங்களில் மருந்தாக, மறு உந்துதலாக தேவைப்படுவது சிலரின் அன்பான வார்த்தைகளே. புரிகிறதா அன்பு? நீயும் கவனி. இதையெல்லாம் உணர்ந்து நாம் வாழ வேண்டும். கோபமாக வெளிப்படும் சிலரது உண்மையான அன்பினை கூட நாம் மதித்து நடக்க வேண்டும் என்றதும் ஜோதிலிங்கமும் முகம் பிரகாசமாகி, சரியாகச் சொன்னாய் அழகம்மை. அன்பு என்பது வாழ்வில் ஆழ்கடல் போன்றது. அதை கரையில் தேடினால் வெறும் சிப்பிகள் மட்டுமே கிடைக்கும். புரிகிறதா? மீண்டும் சொல்லுகிறேன். அன்பு என்பது வாழ்வில் ஆழ்கடல் போன்றது. அதை கரையில் தேடினால் வெறும் சிப்பிகள் மட்டுமே கிடைக்கும். வாழ்வியல் கடலில் மூழ்கி மூழ்கி தேடினால்தான் நல்ல முத்துக்களே அனுபவத்தின் வழி உங்களைப் போன்று எங்களுக்கும் கிடைக்கும். சரி, வாருங்கள், நேரமாகிறது, சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுக்கலாம் என்றவர் முடித்திடாமல் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் என்று திணறி நின்றார். என்ன சொன்னார் தெரியுமா? தயவு செய்து யாவரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒன்று. வாழ்வில் எவர்க்கும் வெற்றியை விட தோல்விக்கே பலம் அதிகம். வெற்றி என்பது சிரித்து மகிழ வைக்கும், ஆனால் தோல்வியோ மறுமுறை சிந்தித்து வாழ வைக்கும். எனவே நிம்மதியாய் வாழ்ந்திட யோசித்து மூத்தோர் சொற்கள் கண்டு முடிவு எடுங்கள். வெற்றியும் தோல்வியும் மாவீரர்களுக்கு அழகல்லவா? நன்றி.